வாஜஸ்ரவஸ்ங்கிற ஒரு அரசருக்கு ரெண்டு பெரிய ஆசை இருந்துச்சு. ஒன்னு மொத்த உலகத்தையும் தன் காலடியில் கொண்டு வரணும், இரண்டாவது இறப்புக்கு பிறகு நேரா அவர் சொர்க்கத்துக்கு போகணும். அதுக்கு என்ன செய்யணும்னு அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது மிகப்பெரிய முனிவர் ஒருத்தர் அவர்கிட்ட சொல்றாரு, அரசே நீங்கள் விஜயாவதி எனும் யாகத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்ல அரசனும் யாகத்துக்கு ஏற்பாடு செய்யறாரு. யாகத்துல ஆகூதி பொருட்கள் உயர்ந்ததாக போடணும், தேவர்களின் ஆசீர்வாதத்தை தான் பெறணும்னு நினைச்ச அரசர் மிக சிறந்த பொருட்களை யாகத்துல போடுறதுக்காக பார்த்து பார்த்து தேடி தேடி தேர்வு செய்யறாரு. இந்த நேரத்துல அரசரின் மகன் 10 வயது பாலகன் நசிகேதன் தன் தந்தை கிட்ட கேக்குறான், அப்பா இந்த யாகத்தை ஏன் நடத்த போறீங்கன்னு. அதுக்கு அரசர் சொல்றாரு, வாழும்போது உலகத்தை நானே கட்டியாள வேண்டும், இறந்த பிறகு நானே சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த யாகத்தை செய்கிறேன்னு சொல்ல நசிகேதன் கேக்குறான், அப்பா இறந்த பிறகு என்கிறீர்களே, இறப்பு என்றால் என்னப்பான்னு கேட்க அதுக்கு அரசர் சொல்றாரு, அப்படி என்றால் நாம் விடும் மூச்சு நின்று விடுவது அப்படின்னு சொல்ல, மூச்சு என்றால் என்னப்பான்னு நசிகேதன் கேட்க, மூச்சு விட்டால் தான் நாம் உயிருடன் இருக்க முடியும்னு அரசர் சொல்ல, அப்பா உயிர் என்றால் என்னப்பான்னு மகன் கேட்க, மகனே நம் உடலில் இருந்து கொண்டு நம்ம இயக்குவதுதான் உயிர் அப்படின்னு அரசர் சொல்ல, உடனே நசிகேதன் கேட்கிறான், அப்பா உயிர் நம் உடலில் எங்க இருக்கிறதுன்னு. இவனுடைய கேள்வி கணைகளை எதிர்கொள்ள முடியாத அரசர், மகனே உன் எல்லா கேள்விகளுக்கும் விடையை நீ யமனிடம் தான் கேட்க வேண்டும்னு சொல்ல, அப்பா அவர் எங்க இருக்கிறார்னு கேட்க, மகனே நாம் இறந்தால் தான் அவரை பார்க்க முடியும்னு அரசர் சொல்ல, அப்பா நான் உடனடியாக இறக்க வேண்டும் நசிகேதன் சொல்லவும் அரசருக்கு தூக்கி வாரி போடுது. தன் மகனை ஏதேதோ சொல்லி அமைதிப்படுத்துறாரு. ஆனாலும் நசிகேதன் சமாதானம் அடையல. வேள்வி நடத்தும் நாள் வருது. நசிகேதன் அரசர்கிட்ட சொல்றான், அப்பா உங்களுக்கு பிடித்த நல்ல பொருட்களை நெருப்பில் போடுகிறீர்களே, நானும் உங்களுக்கு பிடித்தவன் தானே, என்னையும் நெருப்பில் போடுங்கள்னு சொல்ல, அரசர் இங்கிருந்து நீ சென்று விடுன்னு கோபமா கத்துறாரு. ஆனா மகனோ யமனை தான் பார்த்து தன் சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்க நினைச்சு யாகத்தியில் குதிச்சிடுறான். நசிகேதன் நேரா யமனின் உலகத்துக்கு போறான். ஆனா யமன் அங்கு இல்ல. யமனை பார்க்க வேண்டும்னு யம தூதர்கள் கிட்ட அடம் பிடிக்கிறான். 3 நாளா யமலோகத்துல சாப்பிடாம பட்டினி கிடக்குறான். அப்பதான் யமன் கிட்ட தூதர்கள் சொல்றாங்க, பிரபுவே உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பாலகன் பட்டினி கிடக்கிறான்னு. அதை கேட்டு யமனுக்கு அதிர்ச்சி ஆகுது. ஒருவனுக்கு வயிற்றுக்கு உணவு தராமல் விடுவது எவ்வளவு பெரிய பாவம்னு நினைக்கிறாரு. உடனே அந்த பாலகன் நசிகேதனை பார்த்து யமன் சொல்றாரு, நீ ஏன் யமலோகத்தில் சாப்பிடாமல் பட்டினி இருந்தாய், இதனால் எனக்கு மிகப்பெரிய பாவம் சேர்ந்து விட்டதே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பதிலா நசிகேதனுக்கு 3 வரங்கள் தரேன்னு சொல்றாரு. நசிகேதனும் யமன் கிட்ட 3 வரங்கள் கேட்கிறான். முதல் வரம் என் தந்தை என் மீது கொண்ட கோபம் மாறணும்னு கேட்க அவரும் சரின்னு சொல்றாரு. இரண்டாவது வரம் எந்த யாகம் செய்தால் எளிய மக்களும் சொர்க்கம் போகலாம்னு கேட்க அதற்கான விடையை யமன் சொல்றாரு. மூன்றாவது வரமாக ஆத்ம ஞானத்தை தனக்கு போதிக்குமாறு நசிகேதன் கேட்க அதுக்கு யமன் அவனுக்கு ஆத்ம ஞானத்தை போதிக்கிறாரு. ஆன்மாவிற்கு அழிவில்லை, அது பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை என்று கூறி இறுதியாக உடம்பு என்பது ஒரு தேர், அதில் புத்தி தான் தேரோட்டி, மனம் கடிவாளம், இந்திரியங்கள் குதிரைகள், உலக விஷயங்கள் தேர் செல்வதற்கான பாதை அப்படின்னு ஆத்ம ஞானத்தை பற்றி நசிகேதனுக்கு போதித்து வழி அனுப்புறாரு யமதர்மர்.